ஹே வீப்ஸ், இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியோட லாஸ்ட் பார்ட்டில் ரொம்பவே முக்கியமாக இந்த ஒரு பகுதி தான் இந்த ரம்ப்ளிங். இந்த ரம்ப்ளிங்னா என்ன? இந்த ரம்ப்ளிங் எதுக்கு முதல்ல உருவாச்சு? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீப் டிவி அப்புறம் சேனலில் பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் அட்டாக் ஆன் டைட்டனில் வர எல்லா மிஸ்ட்ரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் டைட்டன் வார் கூட எப்படியாவது கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த ரம்ப்ளிங்குமே வந்து கிரேட் டைட்டன் வார் கூட லிங்க் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரம்ப்ளிங்கோட ஒரிஜினை கிரேட் டைட்டன் வார்லேருந்தே ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த காரல் ஃப்ரிட்ஸோட ஆட்சி அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லியன் மக்களுக்குள்ளே இருக்க ராயல் ஃபேமிலிஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள ரெகுலராகவே வார் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வாருக்கான காரணமே தங்களில் யார் ரொம்ப பெரிய ஃபேமிலி, பவர்ஃபுல்லான ஃபேமிலின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். பட் நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த ஃபேமிலிஸை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான் டைப்லர் ஃபேமிலி. அப்புறம் இந்த ஃபேமிலி கிட்ட தான் வாரம டைட்டன் இருந்திருக்கும். இந்த ராயல் ஹவுசஸ் எல்லாருமே 9 டைட்டன்ஸோட பொசிஷனுக்காக அவங்களுக்குள்ள எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஸ்டாப் ஆச்சு. கிங் ஃப்ரிட்ஸுக்கு வந்து இந்த சண்டை எதுவுமே சுத்தமாக பிடிச்சிருக்காது. அதனால இவரும் டைபர் ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுவாங்க. இது மூலயமா எல்டன் எம்பையருக்குள்ள ஒரு சிவில் வாரை கிரியேட் பண்ணிவிட்டு கிங் ஃப்ரிட்ஸும் அவரோட மக்களும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வேற ஒரு ஐலாண்டுக்கு போயிடுவாங்க. பட் எவென்ச்சுவலி இந்த ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்டன் எம்பையரோட மிகப்பெரிய டவுன்ஃபாலாகவே இருந்திருக்கும். ஆனால் கிங் ஃப்ரிட்ஸுக்கு அப்போ மனசில் இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான். எல்டியன் மக்களுக்கு பீஸை கொடுத்துட்டு மார்லிகிட்ட இருந்து ஃபவுண்டிங் டைட்டனை எப்படியாவது காப்பாற்றணுங்கிறது தான். ஸோ இதனால கிங் ஃப்ரிட்ஸும் எல்டியன் மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா பேரடி ஐலாண்டுக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல கிங் ஃப்ரிட்ஸ் வந்து தன்னோட மக்களில் பல பேரை வந்து கொலோசல் டைட்டனாக மாற்றி அவங்கள வச்சு 3 வால்ஸை கிரியேட் பண்ணுவார். இந்த வால்ஸோட பேர் தான் மரியா, ரோஸ், அப்புறம் சீனா. இதுக்கப்புறமா கிங் ஃப்ரிட்ஸ் வந்து இந்த ஃபவுண்டிங் கிட்டனோட பவரை கடைசியாக ஒரு டைம் யூஸ் பண்ணியிருப்பார். அது எதுக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த எல்டியன் மக்களோட மெமரிஸை எரேஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதனால தான் வால்ஸ்குள்ளே இருக்க எல்லாருமே அவங்க தான் ஹியூமனிட்டியோட கடைசி ரெஸ்ட் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் வால்ஸ்க்கு வெளியே அந்த கதையே சுத்தமாக வேறு. வால்ஸ்க்கு வெளியே இருந்த மிஞ்சி போன எல்டியன் மக்களாக இருக்கட்டும் சரி, இல்லை மார்லி மக்களாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே இந்த பாரடைஸ்குள்ளே இருந்த எல்டியன் மக்கள் மேலே அவ்வளோ வெறுப்பாக இருந்தாங்க. மார்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபவுண்டிங் டைட்டன் மறுபடியும் கிடைச்சாகணும். ஆனால் எல்டியன் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் பண்ண பாவத்தினால தான் இவங்க மார்லி கடையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா எல்டியாக்குள்ளே போயிட்டு ஃபவுண்டிங் டைட்டனை அக்வயர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. கிங் ஃப்ரிட்ஸ் என்ன நினச்சிருப்பாருன்னா வால்ஸ்குள்ளே இருக்க எல்லியன்ஸ் எல்லாருமே இப்போ ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நினச்சிருப்பாரு. பட் ஆனால் அந்த கதையே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இவர் எல்லியன் மக்களோட மெமரிஸை எரேஸ் பண்ணதுனால இந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த கதையில் இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அதுதான் கிங் ஃப்ரிட்ஸோட வவ் டு ரினவுன்ஸ் த வார். கிங் ஃப்ரிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வவ்வை கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த வவ் மூலயமா ஃப்ரிட்ஸ் ஃபேமிலியில் வர ஃபவுண்டிங் டைட்டன் யூசர்ஸால் அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை வார்க்காக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த வவ்வோட எண்கோல் வந்து எல்டியாவோட கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷனுக்கு தான் வழிவகுக்கும். ஏன்னா மார்லி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறப்ப எல்டியன் மக்களால் எந்த ஒரு கவுண்டர் மெஷர்ஸுமே எடுக்க முடியாது. இந்த வவ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு அடுத்ததான் நடக்க போகிற விஷயத்த யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கிரீஷா வந்து ஃபீடாரஸ் கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கேட்டிருப்பான். அதாவது வால்ஸ்குள்ளே இருக்க மக்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபீடாரஸ் வந்து இன்னுமே கிங் ஃப்ரிட்ஸால் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருப்பா. இதனால தான் ஃபீடாரஸ் வந்து வால்ஸ்குள்ளே இருக்க மக்கள் வந்து சாகிறது தான் கரெக்டு. அப்படி இவங்க செத்தாதான் இந்த எல்டியன் மக்களோட பாவத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்களால ரீபே பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிங் ஃப்ரிட்ஸ் வந்து எல்லா ஃபவுண்டிங் டைட்டனோட யூஸரையும் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா கிரீஷாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரன் அப்புறம் ஜீக் இவங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன் வந்து அப்பியர் ஆகும். இதுக்கப்புறம் என்ன, எரன் வந்து கிரீஷாவை மேனிப்புலேட் பண்ணிடுவான். ஸோ இதுக்கப்புறம் கிரீஷா எகருமே ஃபீடரஸை வந்து சாப்பிட்டு அவரோட டைட்டனை இவர் இன்ஹெரிட் பண்ணிப்பார். இது மூலயமா இந்த வவ் டு ரினவுன்ஸ் த வார் வந்து கம்ப்ளீட்டாகவே பிரேக் டவுன் ஆகிருக்கும். இதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டிங் டைட்டன் வந்து எரன் கிட்ட பாஸ் ஆகிருக்கும். எரன் மூலயமா தான் இந்த உலகத்தையே அடிக்கிற ரம்ப்ளிங்குமே கிரியேட் ஆகிருக்கும். சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் ரம்ப்ளிங்க்கும் கிரேட் டைட்டன் வார்க்கும் இருந்த கனெக்ஷனை பார்த்தோம். இதுக்கப்புறம் ரம்ப்ளிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரம்ப்ளிங் மட்டும் ஆக்டிவேட் ஆச்சுன்னா வால்ஸ்குள்ளே இருக்க பல கொலோசல் டைட்டன்ஸ் வந்து வெளியே வந்து இந்த உலகத்தையே மிதித்து நாசமாக்கிடும். இந்த ரம்ப்ளிங்கை ஆல்ரெடி கிங் ஃப்ரிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பல நேஷன்ஸை கான்கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த ரம்ப்ளிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது இந்த ஃபவுண்டிங் டைட்டனை யூஸ் பண்ணுறவங்க ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் எரனோட கேஸில் எரன் ராயல் ஃபேமிலியாக இருந்திருக்க மாட்டான். ஸோ ஃபைனலாக எரனும் ஜீக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஃபிசிக்கல் கான்டாக்ட் பண்ணுவாங்க. பட் அந்த டைமில் இன்னொரு ட்விஸ்ட் உருவாகும்.
அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ரம்ப்ளிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ராயல் பிளட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கும். ஸோ எரன் கிட்ட என்னதான் ஃபவுண்டிங் ரெட்டன் இருந்தாலுமே அவன் ப்ராக்டிக்கலாக யூஸ்லெஸ் தான். ஜீக் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இமிர் கிட்ட எல்லா எலியன்ஸையும் யூத்தனைஸ் பண்ண சொல்லிடுவான். ஆனால் எரனுக்கு வந்து இமிரை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு வழியை யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த டைமில் தான் எரன் வந்து இன்னொரு டிஸ்கவரி பண்ணுவான். இந்த ரம்ப்ளிங் ராயல் பிளட்டோட கண்ட்ரோலில் மட்டும் இல்லை, இமிர் நினச்சா கூட இந்த ரம்ப்ளிங்கை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதனால எரன் வந்து இமிரை மேனிபுலேட் பண்ணிடுவான். இமிர் கிட்ட உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுன்னு சொல்லுவான். ஸோ இமிரும் இத்தனை வருஷமா இத்தனை ஃபவுண்டிங் ரிட்டனோட யூசர் கிட்ட அடிமையாக இருந்ததுனால இந்த டைம் அவள் ஃப்ரீ ஆகிடுவா. ஸோ அதனால இமிரோட வில் படி ரம்ப்ளிங் நடக்க ஸ்டார்ட் ஆகும். இமீர் வந்து ரிவெஞ்ச் வாங்கணும்னு ஆசைப்பட்டதுனால எரனோட ஹெல்ப் கூட சேர்ந்து இந்த ரம்ப்ளிங்கை கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த ரம்ப்ளிங் எதுக்கு இந்த கதையில் இவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுது? ஸோ வாங்க வீப்ஸ் இப்போ அதை பற்றி பார்த்துடலாம். என்னதான் இந்த ரம்ப்ளிங்க்கு வந்து டெஸ்ட்ரக்டிவ் கேப்பபிலிட்டிஸ் இருந்தாலுமே இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கா வந்து ஆட்டம் பாம்பை கிரியேட் பண்ணி அதை ஜப்பான் மேலே யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே என்னதான் ஆட்டம் பாம்பை யூஸ் பண்ணாலுமே அதை வந்து தங்ககிட்ட பவர் இருக்கதா காட்டுறதுக்காக தான் வச்சுருப்பாங்களே தவிர அதை யார் மேலேயும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க கிங் ஃப்ரிட்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரம்ப்ளிங்கோட பவரை வெறும் பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் எரனுக்கு வேறு ஐடியாஸ் இருந்திருக்கும். எரனுக்கு வந்து குளோபல் லெவலில் ஒரு ஜீனோசைடை லான்ச் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கும் போல். அதனால தான் கொலசல் டேட்டஸை ரிலீஸ் பண்ணி மொத்த உலகத்தையுமே அழிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். இன்ஃபேக்ட் இது எரன் நினச்ச அளவுக்கு அவனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் அது நடந்திருந்தா ஹிஸ்ட்ரியிலேயே ஹிட்லரை விட ரொம்ப மோசமான ஒரு ஆளாக மாறி இருப்பான். ஆனால் எரனுக்கு ஏன் வால்ஸ்க்கு வெளியே இருந்த மக்கள் மேலே இவ்வளோ வெறுப்பு? எரன் எதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த ரம்ப்ளிங்கை கிரியேட் பண்ணணும்? இதுக்கான ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னா அது ஒரு பெரிய டாப்பிக்காகவே டிஸ்கஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எரன் வந்து ரெய்னர் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப மார்லியோட மக்களாக இருக்கட்டும் சரி, இல்லை எல்டியாவோட மக்களாக இருக்கட்டும் சரி, ரெண்டு பேருக்குமே பெரிய அளவில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருந்திருக்காதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ எரன் ரம்ப்ளிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமுமே இதுதான். ரம்ப்ளிங் உருவானதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஒழிச்சு வைக்கவோ இல்லை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை, மற்றவங்கள அழிக்கிறதுக்காக தான் இந்த ரம்ப்ளிங்கே உருவாக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் கிங் ஃப்ரிட்ஸ் கூட பல ரம்ப்ளிங்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட எனிமையை டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம ஏஓடி அனிமையை திரும்பி பார்த்தோம்னா பேரடிக்குள்ளே அந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ண அந்த வால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது எப்பயுமே அந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஷீல்டாக இருந்தது இல்லை, அந்த மக்களுக்காக சண்டை போடுற ஒரு ஸ்வாடை தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒன்ஸ் கிரியேட் ஆகிட்டா இந்த ரம்ப்ளிங்கோட டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது. அதனால தான் இந்த அட்டாக் ஆன் டைட்டன் அனிமியில் இந்த ரம்ப்ளிங்க்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது வீப் டிவி சைனிங் ஆஃப்.